கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசின் பாதுகாப்பற்ற இடங்களை அத்துமீறி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாக பிரான்ஸ் நாட்டு 2 இளைஞர்கள் உட்பட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றி நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரமேஷ்குமார், சொல்லுங்க, வெளிநாட்டு இளைஞர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆர்தர் ரோலண்ட் மற்றும் ஜூலியஸ் டாமன் ஆகிய 2 இளைஞர்கள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி பங்கு தந்தை கில்டஸ் என்பவர் தலைமையில் இங்கு கன்னியாகுமரிக்கு வந்துள்ளனர். கன்னியாகுமரிக்கு வந்த அவர்கள் கன்னியாகுமரிக்கு முக்கடம் சங்கமிக்கும் சுற்றுலா தலத்தில் தங்கும் விடுதியில் அறை எடுத்து 2 நாட்கள் தங்கியிருக்கின்றனர். தங்கி தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் பாதுகாப்பில் உள்ள இந்திய மணல் ஆலை, அதே போன்று ISRO விண்வெளிக்கு சொந்தமான மகேந்திரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ரகசியமாக சென்று புகைப்படம் எடுத்துள்ளனர். இந்த தகவலை தெரிந்த ஒரு சிலர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைக்கு சென்றபோது அந்த 2 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வாலிபர்களும் அங்கிருந்து அறை தங்கும் விடுதி கூட செல்லாமல் வெளியே சென்று விட்டு வருகிறோம் என கூறிவிட்டு அவர்கள் அங்கிருந்து திருவனந்தபுரம் வழியாக பிரான்ஸ் நாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்திய மணல் ஆலை, அதே போன்று மகேந்திரகிரி உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்கள் இங்கு பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்ட நிலையிலும் தற்பொழுது இவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து 2 இளைஞர்கள் வந்து தற்பொழுது புகைப்படம் எடுத்துள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகள் அத்துமீறி எவ்வாறு இவர்கள் நுழைந்தார்கள் என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது போலீசார் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த 2 வாலிபர்களும் அதே போன்று சம்பந்தப்பட்ட மணக்குடி பங்கு தந்தை கில்டஸ் அவர் மீதும் தற்பொழுது 4 பிரிவுகளின் மீது மணவாளக்குறிச்சி காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக வெளிநாட்டினர் வந்து இங்கு பாதுகாப்பான பகுதிகளில் புகைப்படம் எடுத்தல் போன்ற சட்டத்தை, அதாவது 477 போன்ற சட்டத்தை பயன்படுத்தி தற்பொழுது 4 பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் போலீசார் விசாரணை மேற்கொள்வதை தெரிந்து இங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். எதுக்காக இந்த புகைப்படங்களை எடுத்துள்ளனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் மணவாளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். கீர்த்தனா. ரமேஷ்குமார், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.